உயர பறக்க ஆசைப்பட்ட குரங்கு. The monkey who wanted to fly. ஒரு அழகான காட்டில் குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அவன் மிகவும் செயல்வேகமுள்ளவனும் கனவுகளால் நிரம்பியவனும். மரங்களில் இருந்து மரங்களுக்கு தாவி பறவைகளுடன் பேசிக்கொண்டு இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருந்தது, அவனும் பறக்க வேண்டும். என் பறவைகள்தான் பறக்கணும் என அவன் எண்ணினான். நானும் வானத்தில் பறக்கணும். அவன் ஒவ்வொரு நாளும் பறவைகளை பார்த்து கொண்டு கடந்து சென்றான். அவற்றின் பறக்கும் தன்மை அவனை கவர்ந்தது. ஒரு நாள் அவன் அறிவாளியான ஆந்தையை சந்தித்து, நானும் கூட பறக்க முடியுமா என கேட்டான். ஆந்தை சிரித்தது, நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. நீ பறக்க வேண்டியவனல்ல, ஆனால் நீ மரங்களில் அற்புதமாக தாவுகிறாய். ஆனால் குரங்கு கேட்கவில்லை. பெரிய இலையை தனது கைகளில் கட்டி மரத்திலிருந்து பாய்ந்தான். போம் எனச் செடியில் விழுந்தான். அவன் பறக்க விரும்பி பட்டாம்பூச்சியிடம் உதவி கேட்டான். அவை புன்னகைத்தன. காற்றிடம் ஒப்புதல் கேட்டான். அது அமைதியாக கடந்து சென்றது. அவனது நண்பர்கள் எல்லாம் சிரித்தனர். நீ பறக்க முடியாது, ஆனால் நீ தாவுவதில் வல்லவனே. நான் ஒரு நாள் மேகங்களை தொடுவேன் என குரங்குக்கு நம்பிக்கை இருந்தது. நாட்கள் ஓடின. அவன் தொடர்ந்து முயன்றான். மரங்களிடையே தாவும் விதத்தில் நுட்பம் வந்தது. அவன் தாவல் மிக நெளிவாகவும் உயரமாகவும் மாறியது. ஒரு நாள் பறவைகள் அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டன. பாருங்கோ, அவன் கிட்டத்தட்ட பறக்கிறான், அற்புதமாக பறக்கிறான் போலிருக்கே என்று கிளிகள் கீச்சின. நான் பறவையைப் போல பறக்க முடியாது, ஆனால் என் விதத்தில் வானத்தை தொட்டேன் என குரங்கு நெகிழ்ந்தது. கதையின் நெறிமுறை, நாம் மற்றவர்களிடம் காணும் திறமைகளை எல்லாம் அவசியமாக நம்மிடமும் இருக்க வேண்டியதில்லை. நம்முடைய சொந்த திறமைகளை உணர்ந்து அதில் நம்பிக்கையுடன் செல்வதுதான் உண்மையான வெற்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.